நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். 16. சரி, இது எப்போ நடக்குதுன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து அவரோட சீடர்கள்கிட்ட மக்கள் நம்ம என்னை பற்றி நான் நினைக்கிறாங்கன்ட்டு கேட்குறாரு. ஸோ கேட்டதுக்கு அதுக்கான பதில் அவருக்கு கிடச்சிச்சு. இதே கேள்வியை நம்ம கேட்டால், நான் யாருன்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன், இல்லை நம்ம யாருன்னு கேட்கலாம். இப்போ நாம் யாருன்னு கேட்டால் நம்மளோட பதில் என்ன வரும்? நீங்கள் சொல்லுங்கள், நம்ம யார்? கிறிஸ்தவர்கள். அப்புறம் சொல்லினே போகலாம். கிறிஸ்தவர்கள், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு, அந்த மாதிரி சொல்லினே போகலாம். இப்போ அந்த விஷயத்தில் இன்றைக்கி ஒரே ஒரு நம்ம யாருன்றத ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் இன்றைக்கி தியானிக்கலாம். அது என்னன்னாக்கா, ஒளி. நம்ம யாருனாக்கா ஒளியின் பிள்ளைகளாக இருக்கோம். ஸோ அப்போ ஒளின்றத நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம்னா, யாருன்னு கேட்டால் கிறிஸ்துவன்டுவோம். நாங்கள் கிறிஸ்துவர். யாருன்னா கேட்டாங்கன்னாக்கா நான் கிறிஸ்துவர் சேர்ந்தோம். ஸோ அப்படி நம்ம வாழ்கிறோமா? கிறிஸ்துவன் சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துக்கு சொன்னாங்க, நீர் தேவனுடைய குமாரன். ஏன்னா அவர் நடந்து கொண்ட விதம். இப்போ நம்ம கிறிஸ்துவன் சொல்லணும்னாக்கா நம்ம அந்த நடவடிக்கையில் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து போல் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்கிறோமா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். மக்கள் இப்போ நம்ம ஒளின்னு பார்க்குறோங்களா? இப்போ ஒளி, இப்போ இதுக்கு முன்னே நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? சவுல் பவுல் ஆகிறதுக்கு முன்னே அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் அவர் எப்படி மாறினார்? இப்போ சவுலோட மோசமான நிலைமையில் தான் நம்ம இருந்திருக்கோம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும். அப்போ அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கும்போது தான் நம்ம தேவனை தெரிந்து கொண்டு நம்மளை உலகத்துக்கு ஒளியாக வச்சுருக்காரு. யோவான் 12ஆம் அதிகாரம் 36 கொஞ்சம் வாசிங்க. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். நம்ம யாருங்க? ஒளியின் பிள்ளைகளாய் ஆகும்படி, ஒளியின் பிள்ளைகளாய் ஆகும்படி நம்மளை அழைத்திருக்கிறார். இப்போ அழைப்போ நம்ம தக்க வைத்துக் கொள்ளணுன்ட்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அழைச்சிட்டாரு. இந்த ஒளி யார்? ஒளியின் பிள்ளைகளாக நம்மளை அழைச்சிருக்காருன்னா, ஒளின்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? ஒளி இப்போ அப்பா இருந்தால் தான் அவருக்கு பிள்ளையாக இருக்க முடியும். இப்போ ஒளி யார்? ஆதியாகமம் 1:3 கொஞ்சம் வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்போ வெளிச்சம் யார்? தேவன் வெளிச்சனாக்கா தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றார். அப்படியே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் வாசிச்சோம்னாக்கா அவர் தெளிவாக சொல்கிறார். வெளிச்சம் யார்? ஒளி யார்? ஒளி யார்? அவர் எங்கே இருந்தார்? எப்படி இருந்தார்? அவர் எதுக்காக பூமிக்கு வந்தார் அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறார். 6 கொஞ்சம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 6-9. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நம்மளுக்கு தெரியல எந்த ஒளி பற்றி சொல்கிறானாக்கா, இயேசு கிறிஸ்து பற்றி. தேவன் இல்லை, இயேசு கிறிஸ்து பற்றி சொல்கிறார். அப்போது இந்த ஒளியோட பிள்ளைகளாக நம்ம வாழணும்னாக்கா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன பல இருக்குது. அதில் சிலவற்றை நம்ம பார்க்கலாம். இந்த ஒளிக்காக சாட்சி இதெல்லாம் விட்டுருங்க. ஒளிக்காக மட்டும் பார்த்தோம்னாக்கா
நிறைய வசனம் பார்த்தாக்கா நிறைய வசனம் வருது. இப்போ அது எல்லாமே எழுதுனாக்கா நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால் ஒரு சில வசனம் மட்டும் எழுதியிருக்கிறேன். இப்போ ஒலியோட பிள்ளையாக இருக்கணும்னாக்கா அந்த ஒலியை நம்ம பிரதிபலிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஒரு ரெஃப்ளெக்ஷன் பண்ணணும். இப்போ அந்த ஒலியை நம்ம பிரதிபலிக்கணும்னா அந்த ஒலியை ஃபஸ்ட்டு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ நம்ம உணர்ந்து கொண்டு தான் மற்றவங்களுக்கு நம்ம ஒலினா என்னன்ட்டு நம்ம பிரதிபலிக்க முடியும். 2 கொரிந்தியர் 4:4 கொஞ்சம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்போ இந்த ஒலியை நம்ம பிரதிபலிக்கணும்னா அந்த ஒலியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது யார் தெரிஞ்சுன்னா அழைக்கப்பட்ட நாம தான். இதை போய் நம்ம உலகத்தார்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இப்போ அந்த உலகத்தாருக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம ஒலியை எதிர்பார்க்க முடியாது. அழைக்கப்பட்ட நாம தான் இந்த ஒலியை வந்து நம்ம பிரதிபலிக்க வேண்டியது தேவையாக இருக்குது. நம்ம பிரதிபலித்தா தான் மற்றவங்களுக்கு தேவன் யார், குமாரன் யாருன்றது அந்த உண்மை வந்து அவங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா அவங்களோட மனக்கண்கள் கூடாக்கப்பட்டது. ஆனால் நம்மளோட மனக்கண்கள் கூடாக்கப்படலை. ஏசாயா 6:10 யோவான் 12:40 சொல்கிறாரு, தேவன் அவர்களுடைய கண்களை யார் கூடாதுன்னா தேவன். வாசிங்க யோவான் 12:40. அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர் இப்போ யார் கூடாதுன்னா தேவன் தான். இப்போ அவர்களோட கண்களை குருடாகினால்தான் நம்மளோட கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளோட கண்கள் நம்மளுக்கு திறக்கப்பட்டிருக்குது. அந்த ஒலியை நம்ம தான் வந்து மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியங்களா இருக்கிறோம். சொல்ல வேண்டிங்கன்னா காட்ட வேண்டியது. இப்போ லைட் இருக்குது. லைட் வந்து சுவிட்ச் போட்டால் தான் வெளிச்சம் தெரியும். வெளிச்சம் இல்லைனாக்கா லைட் இருந்து பிரயோஜனம் இருக்குது. சுவிட்ச் போடணும். அதே போல் நம்மளும் விளக்கா மட்டும் இல்லாமல் ஒலியை கொடுக்குற விளக்கா இருக்கணும். இல்லைனாக்கா பரண மேலே போட்டுக்கோங்க தெரியுங்களா, அந்த மாதிரி பழைய பொருளை போட்டு வைக்கிற மாதிரி நம்மளோட நிலைமை ஆகிடும். நம்மளோட நிலைமை வந்து அப்படி ஆகாமல் மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு விளக்கோட வெளிச்சமாக நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எபேசியர் 1:19 கொஞ்சம் வாசிங்க. நம்மளுக்கு என்ன மாதிரி கண்களை கொடுத்துருக்காருன்னா பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்துருக்கிறாரு. உலகத்தாருக்கு மனக்கண்களை மூடி இருக்கிறாரு. நம்மளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்துருக்கிறார். வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அறிஞ்சிருக்கிறோமா தேவனுடைய வல்லமையை? கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு நொடி போதும் தேவனுடைய வல்லமை இல்லைன்னா நம்ம இருந்திருக்க மாட்டோம், கண்டிப்பாக இருக்க மாட்டோம். இப்போ அவருடைய வல்லமையை நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஏன்னா அவருடைய வல்லமை அறியணும்னா முதல்ல தேவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ தேவன் யாருன்னு நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து மூலயமா அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. அப்போஸ்தலர்கள் முன்னால் நம்ம சகோதரர்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட மனக்கண்களை திறந்து நம்மளுக்கு காமிச்சிட்டாரு. அப்போ நம்மளோட மனக்கண்களை திறந்து நம்ம தேவனை பார்த்த பிறகு தேவனை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் நம்மளோட மனக்கண்களுக்கு காமிச்சிருக்காரு. ரத்த மாம்சம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரப்பதில்லைன்னு வசனம் சொல்லுது. அதே போல் தேவனை யாரும் முகமுகமாக பார்க்க முடியாது, நம்மளோட மனசோட கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் மனக்கண்ணில் நம்மளுக்கு காமிச்சிருக்காருன்னா அவர் எப்படி காமிச்சிருக்காரு அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து தான் அவரோட ஒளியாக இருந்து அவருடைய பிம்பமாக இருந்து அவருடைய பிரதிபலிப்பை நம்மளுக்கு காமிச்சிருக்காரு.
இப்படி ஒளியின் பிள்ளைகளை அழைக்கப்பட்ட நாம மற்றவங்களுக்கு நாம எப்படி இருக்கணும்? ஒளியின் பிள்ளைகளை அழைக்கப்பட்டது மட்டும் இல்லாத அந்த ஒளியாக நம்ம இருக்கிறதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். இப்போ சொன்ன மாதிரி விளக்கு கொளுத்தி விளக்கு தண்டின் மேலே துவைக்கணும், மரக்காய்க்கில் மூடி வைக்கக்கூடாதுன்றார். ஏன்னாக்கா மரக்காய்க்கில் மூடி வச்சிட்டாக்கா அதனோட பயன் வந்து யாருமே கிடைக்காது. விளக்கு தண்ணி மேலே கொளுத்தி வச்சா தான் மற்றவங்களுக்கு வெளிச்சம் தெரியும். அதே போல் நம்மளோட ஒளியை வந்து மற்றவங்களுக்கு காட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் வந்து உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-3 கொஞ்சம் வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-3. ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரம் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஏசாயா ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரம் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம என்ன சொல்கிறாருன்னா எழும்பி பிரகாசிக்க சொல்கிறார். இப்போ எழும்பி பிரகாசிக்கணும்னாக்கா ஒரு விளக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது இப்போது லைட் இருக்குது, அப்போலாம் வந்து விளக்கு தான் இல்லையா. இப்போ விளக்கு கம்மியாக ஏறும்போது அது ஜாஸ்தி பண்ணாக்க என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும், திரியை தூண்டுறதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும். அப்போ நம்மளும் எழும்பி பிரகாசிக்கணும்னாக்கா நம்மளுக்கு தூண்டுகோல் வேணும். தூண்டுகோல் மட்டும் திரி மட்டும் இருந்தால் பத்தாது, எண்ணெய் வேணும். எண்ணெய்ன்றது தேவனுடைய வசனம். தூண்டுகோல் நம்மளுடைய மூப்பர்கள், சகோதரர்கள். இவங்களோட தூண்டுதலால் தான் நம்ம பிரகாசிக்க முடியும். உலகத்துக்கு நம்ம பிரகாசிக்க நம்மளை எழும்பி பிரகாசின்றார். எழும்பி பிரகாசினா இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்றார். ஒளினாக்கா இப்போ இந்த லைட்லாம் வருது தெரியுங்களா. இப்போ ரவுண்டு ஷேப்பில் லைட் வந்துச்சு. நம்ம மீட்டிங் பேசுகிறோன்னாக்கா முன்னே ஒரு லைட் போட்டோன்னா நம்மளோட மூஞ்சி வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். இப்போ அந்த மாதிரி லைட் வாங்கி மாட்டிக்கலாமா? நம்மளோட வெளிச்சம் உலகத்துக்கு தெரியணும் இல்லையா, அந்த மாதிரி மாட்டிக்கலாமா? இப்போ இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தாரா? அவருடைய வெளிச்சம், நான் வெளிச்சமாக இருந்தேனாக்கா அவர் நல்லா வெள்ளை சொல்லிமா சொட்டா போட்டு சுற்றிருந்தாரா? இல்லை, அவருடைய வெளிச்சம் வந்து வேறு. யோவான் 8:12 யோவான் 9:5 சொல்கிறாரு, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான். யோவான் 9:5 சொல்கிறாரு, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்னா அவர் எந்த விஷயத்தில் ஒளியாக இருந்தாருன்னு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம் நம்மளும் அதே போல் உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒளினாக்கா இந்த ஒளி வெறும் லைட் வெளிச்சுமா? நம்மளோட ஒருத்தர் நல்லா கலராக இருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு நல்லா மேக்கப் போட்டு வந்துட்டா நல்லா ஒளி ஓட்டம் வந்துடுமா, நல்ல வெளிச்சம் வச்சுமானா? இல்லை. இங்கே சொல்ல வேண்டியது, இங்கே சொல்கிறதுனாக்கா நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம எதை சிந்திக்கிறோம், எதை செயல்படுத்துகிறோம், அதுதான் நம்மளுடைய ஒளி ஓட்டமாக இருக்குது. இந்த வாழ்க்கையை வச்சு தான் உலகத்தார் நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம அவங்களுக்கு போய் சொல்லி கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். இவன் ஒளிவட்டத்துக்குள்ளே இருக்கிறான். இப்போ என்ன ஒளிவட்டம்? நானே உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, அந்த ஒளிக்குள்ளே நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கிறோன்றதை ஜனங்க தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் யோவான் 8:12 சொல்கிறாரு, வாசிங்க, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே விழாமல். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நம்ம பெற்றுக்கொண்டோமா ஜீவ ஒளியை? இயேசு கிறிஸ்துவை பின்பற்று கண்டிப்பாக உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினா ஜீவ ஒளியை கண்டிப்பாக அடைவோம். அப்படி இல்லை,
உலகத்துக்கு ஒத்த வருஷம் தெரிஞ்சுக்கின்னு பசுந்தோல் போர்த்திய புலியாக இருந்தாக்கா கண்டிப்பாக ஜீவ ஒளியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுதுங்களா, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. இப்போ அதை போல் நம்ம ஆடக்கூடாது. நாம் உண்மையான ஒளியின் பிள்ளைகளாக இருந்தால் உண்மையான ஒளியை தான் நாம் பிரதிபலிக்குவோம். ஸோ ஒளினாக்கா என்ன? இன்னொரு வசனம் வாசிங்க. நமக்கு எது ஒளியாக இருக்குது? இயேசு கிறிஸ்து தான் ஒளினாக்கா அதனுடைய அடிப்படை ஆதார வசனம் என்ன? சங்கீதம் 119, 105 கொஞ்சம் வாசிங்க. உம்முடைய வசனம் சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. இங்கே வசனத்தை பற்றி சொல்கிறாரு. அப்போ எப்படி இயேசு கிறிஸ்துக்கு சம்மந்தப்படுதுன்னா அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து தான். அப்போது அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவாக இருக்கும்போது நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடந்து போனாக்கா அவருடைய வார்த்தை தான் நம்மளுடைய அதாவது நடந்து போகிறோன்னா வெறும் காலுக்கு வெளிச்சம் மட்டும் இல்லை, நம்மளுடைய லைஃபுக்கு அவருடைய வார்த்தையை நம்ம பின்தொடர்ந்து போனால் நாம் வாழ்க்கையில் எப்பவுமே சருங்காதபடி இடராதபடி நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு அவர் தான். 2 பேதுரு 1:19 கொஞ்சம் வாசங்க. பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனம் 2 பேதுரு 1:9. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். எப்படி இருக்குது வசனம்? படிங்க திருப்பி. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து இருங்க. உலகத்தில் உறுதியான பொருள் சிலவற்றை சொல்லுவாங்க, இரும்பு, எக்கு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அதை விட உறுதியான வசனம் தேவனுடைய வசனமாக இருக்குது. இப்போ இந்த வசனத்தை நம்ம பின்பற்றி போனால் இதோட வெளிச்சம் எப்படி இருக்குது படிங்க. பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இப்போ பிரகாசிக்கிற வசனம் சொன்னீங்களா, விளக்கு சும்மா வச்சுட்டாக்கா அதோட பயன் நம்மளுக்கு யாருமே கிடைக்காது. அது எரியணும். எரினாக்கா டிம்மாவும் எரியக்கூடாது. நல்ல ஒரு பிரகாசமாக இருந்தால் தான் 4 பேருக்கு வெளிச்சம் கிடைக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். நம்ம அவருடைய வசனத்தை நம்ம மனசில் பதிய வைத்து அதன் பிரகாரம் நம்ம வாழணும். அந்த நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து தான் மற்றவங்க தெரிந்து கொள்வார்கள். யோவான் 1:9 வாசிங்க. எல்லாரையும் அந்த மெய்யான ஒளியினர். யோவான் 1:9. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. இது யாரை குறித்து யோவான் சொல்கிறேன்னா இயேசு கிறிஸ்து பற்றி மறுபடியும் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து பற்றி சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறாருன்னா தேவனும் ஒளியாக இருக்கிறார். இப்போ தேவன் ஒளியாக இருக்கிறதால தான் அந்த ஒளியோட பிரதிபலிப்பை இயேசு கிறிஸ்து காமிச்சார். இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறாருன்னா அவருக்காக அழைக்கப்பட்ட அவரால் குமாரர்கள்னு அழைக்கப்பட்ட நாம ஒளியாக இருக்குன்னா அவரோட ஒளியை நம்ம பிரதிபலிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. யோவான் 14:9 சொல்கிறாரு, பிதாவை அறிந்தவன் என்னை அறிவான். ஏன்னாக்கா ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அப்பா பிள்ளை இருந்தாங்கனாக்கா பையனை மட்டும் பார்த்து சொல்லுவாங்க, இவனை பார்த்தா இவன் அப்பாவை பார்க்கவே தேவையில்ல, 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு. அது போல தான் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்ட்டு. இப்போ என்னை பின்பற்றாதவன் பிதாவை பின்பற்ற முடியாது. அப்போது நம்ம தேவனை பார்க்குறோன்னாக்கா இயேசு கிறிஸ்து மூலியமாக பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோன்னாக்கா அவருடைய வார்த்தைகள் மூலியமாக பார்க்குறோம். அதே போல் அப்போஸ்தலர் மூலியமாக பார்க்குறோம். ஏன்னா அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக பார்த்து அவரோட கூட வாழ்ந்து அவர் எப்படி பாடுகள் பட்டாரோ அதோட கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் அவரை போலவே பாடுபட்டு இதுதான் இயேசு கிறிஸ்து இப்படி தான் இருந்தாருன்னு நமக்கு சாட்சியாக வாழ்ந்துட்டு போனதை நம்ம
தேவனுடைய வசனங்கள் மூலிமா நம்மளுக்கு பார்க்குறோம். லூக்கா 16:18 கொஞ்சம் வாசிங்க. ஒளியின் பிள்ளைகள். லூக்கா 16:18. த- தன் மனைவியை தள்ளிவிட்டு லூக்கா 16:18. அதான் 16:8 வருங்க. அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்நிதியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். யார் ஒளியின் பிள்ளைகள்? பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை பார்க்கலாம். ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம். பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் புத்திசாலியாக இருக்கிறாங்க. அப்போ ஒளியின் பிள்ளைகள் தனியாக இருக்குதுங்க இல்லையா? அப்போ நாம தான் அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், உண்மையாக பின்பற்றுகிறவர்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அதுதான் யோவானிலே சொல்கிறாரு ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள்ட்டு. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் நாமளா? அவர் சொன்ன பிரகாரம் வாழ்ந்தோம்னாக்கா நாம் கண்டிப்பாக ஒளியின் பிள்ளைகளாக இருக்குவோம். பிரசங்கி 8:1 தானியேல் 12:3 சொல்கிறாரு யார் ஒளியின் பிள்ளைகள். ஒளியின் பிள்ளைகள்னாக்கா எப்படி நடந்துக்கணும் வாசிங்க. ஞானத்தினாலும் தானியேல் 12:3 மட்டும் வாசிங்க. அவருடைய ஒளியின் பிள்ளைகள்னாக்கா அவங்களுடைய பேச்சுக்கள் கூட எப்படி இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாரு. தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். யார்? ஞானவான்கள். இப்போ ஞானவான்கள்னாக்கா ஞானன்றது என்ன, ஞானன்றது யாருன்ட்டு நம்ம ஏற்கனவே சப்ஜெக்ட் கேட்டிருக்கோம். அப்போ ஞானம்ன்றது இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அப்போ ஞானவான்கள் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளையாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்குனாக்கா மடிவாசனது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். எப்படி பிரகாசிப்பாங்கன்னா பிரசங்கி 8:1 கொஞ்சம் வாசிங்க. பிரசங்கி 8:1. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். ஞானவானுடைய முகம் பிரகாசிக்கும். இப்போ பிரகாசம்னா திருப்பியும் நல்ல மேக்கப் போட்டு இது பண்ணுறது அந்த பிரகாசம் இல்லை. அவங்களோட பேச்சுக்கள், அவங்களோட நடவடிக்கைகள். இது ஒரு உதாரணம் ஒருத்தர் சொல்லனாக்கா நம்ம மத்தியில் ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னே அவர்கிட்ட கேட்டேன், வேறு இந்த மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட இது மாதிரி கேட்கலான்னு இருக்கிறேன் அப்படின்றதுக்கு அவர் சொன்னார், வேணாம் கேட்டினாக்கா சும்மா தேவையில்லாத பேச்சில் வரும், அதை அப்படியே விட்டுரு அப்படின்றார். ஏன்னா நம்ம தானியேல் புத்தர் தான். எனக்கு ரொம்ப பேஜாராச்சு ஒருத்தர் பற்றி. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், வேறு இது மாதிரி கேட்கலாம் அப்படின்னாக்கா அவர் சொன்னார், வேணாம் கேட்டினாக்கா வேறு மாதிரி ஆகிடும், நம்ம தேவனோட பிள்ளைங்க அதெல்லாம் கேட்காத அப்படின்ட்டார். அப்போது அங்கே அவர் ஒளியின் பிள்ளைகளாக வாயத்துக்கான ஒளியை நம்மளுக்கு காமிக்கிறார். ஏன்னா ஞானவானோட பேச்சு வந்து இப்படி தான் இருக்கும். முட்டாளோட பேச்சு தான் மூர்க்கத்தனமாக இருக்கும். ஆனால் ஞானவானோட பேச்சு மூர்க்கத்தை அடக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அது போல தான் அவர் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே மாற வேண்டியது அவசியமாக இருக்குது. 2 கொரிந்தியர் 4:6 கொஞ்சம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நம்ம இருதயங்களை பிரகாசித்திருக்கிறாரா? நம்ம இருதயங்களை பிரகாசித்து இருந்தாக்கா நான் சொன்ன மாதிரி கோபம் வந்திருக்காது எனக்கு. இப்போ அந்த பிரகாசத்தை விட்டு நான் தூரம் போயின்னுருக்குன்ட்டு தெளிவாக தெரியுது. அந்த பிரகாசத்துக்குள்ளே இருந்தாக்கா இந்த கோபம், பொறாமை இது எதுவுமே வந்து நமக்குள்ளே இருக்காது.
அப்போ இது எல்லாமே இருந்துக்குன்னு நம்ம வந்து ஒலிக்குள்ளே இருக்கிறனாக்க நம்மளுக்குள்ளே நாமளே ஏமாற்றிக்கிற மாதிரி ஆகும். பசுந்தோலை பொறுத்தின புலி மாதிரி சும்மா நான் கிறிஸ்துவன்ட்டு நான் தான் சொல்லிக்கணும், மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்காது. எபிரேயர் 10:32 கொஞ்சம் வாசிங்க. நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதுக்காகனாக்கா பிரகாசிக்கிறதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அந்த பிரகாசத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டியதாக இருக்குது. அதை விட்டுட்டு திருப்பியும் நம்ம உலக காரியத்திலே போகக்கூடாது. எபிரேயர் 10:32 வாசிங்க. முந்தின நடக்கைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. இப்போ நம்மளை வந்து பிரகாசமாக்கப்பட்டிருக்கிறது. ஃபஸ்ட்டு ஏற்கனவே பிரகாசமாக்கப்பட்டோம். பல இன்னல்கள் வந்திருக்கோம், இடர்கள் வந்திருக்கோம், அதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு திருப்பியும் நாம் அங்கேயே போகிற மாதிரி இருக்கக்கூடாது. எபிரேயர் 6:4-5 சொல்கிறாரு, பரமையை ருசி பார்த்தோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எபிரேயர் 10:30 என்ன சொல்கிறாருன்னா பிரகாசிக்கப்பட்டிருக்கிறன்றாரு. 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருனாக்கா பிரகாசிக்கப்பட்டும் பரம ருசி பார்த்தோம், அதை தவறி விட்டுட்டு போயிட்டாக்கா நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும்? ஏன்னா மறுபடியும் நம்மளை புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக இருக்குது. அப்போ நாம் மறுபடியும் அந்த தப்பான வழிக்கு போகாமல் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து நம்மளுடைய கோல் என்னன்னு வச்சுருக்காரோ அந்த கோலை நோக்கி நம்ம ஓட வேண்டியது முக்கியமாக இருக்குது. 1 பேதுரு 2:12 வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்களை உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நம்மளுக்கு புத்தி சொல்றாரு எப்படி நடந்துக்கணும். தேவனுடைய பிள்ளைனாக்கா நம்மளுடைய அதாவது இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வெளிச்சத்தை காட்டினார் இல்லையா, தேவனுடைய வசனம் மூலிமா அவர் வாழ்ந்து காட்டினார், அப்போஸ்தலர்கள் மூலிமா நம்மளுக்கு எடுத்து சொன்னார். அதே போல் தேவன் யாருன்ட்டு மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். இப்போ நான் கிறிஸ்டியன்னாக்கா நான் போய் சொல்லக்கூடாது அவங்களுக்கு நான் கிறிஸ்டியன் நான் சொல்லக்கூடாது. என்னுடைய நடவடிக்கையை பார்த்து அவன் சொல்லணும் இவன் கிறிஸ்துவன், இவன் தேவனோட பிள்ளை. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, என்னக்கா நீலாம் கிறிஸ்டின்ன்ற நீனா போய் பேசுகிறப்பான்னு. அந்த மாதிரி நம்ம இல்லாமல் நீ தான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லணும். இப்போ அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். பிலிப்பியர் 2:14-16 கொஞ்சம் வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-16. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியும் விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இப்போ எதுக்காக நம்மளுக்கு இருக்கிறாரு? அவருடைய சித்தத்தை நமக்குள்ள படிங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியும் விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய செய்கையை நம்மளுக்குள்ள உண்டாக்கணும். இப்போ நம்மளுக்குள்ள உண்டாக்கணும்னாக்கா நம்ம மாற வேண்டியது அவசியம். இப்போ நம்மளுக்குள்ள உண்டாக்குனாருனாக்கா நான் சொல்கிறேன் எனக்குள்ளே தேவனுடைய சித்தம் இருக்குதுன்னா அந்த சித்தத்தின்படி நான் வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. அதை விட்டுட்டு வெறும் வாயிலே சொல்லியிருந்தாக்கா நான் தேவனோட சித்தத்தின்படி வரேன்னு சொல்கிறது ஒன்று, செய்கிறது வேறு வந்தாக்கா சாத்தனோட இதுதான் வரும். என்னன்னாக்கா ஒளியின் தூதனோட வேஷத்தை போட்டுன்னு நானும் கிறிஸ்துவன்னு சொல்லின்னு உலக பிரகாரமாக வாழ்கிற
மனுஷனாக தான் இருப்பேன். படிச்சுட்டேன். நான் வீணாக ஓடினதும் ம். வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் என்ன சொல்கிறாரு? பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஏன் யார் இதில் நம்மளே இருந்துக்கூடாது. புரியல. நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை, நம்ம பெற்றுக்கொண்ட வசனத்தை மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். நம்ம முதல்ல எப்படி இருக்கணும், இப்போ எப்படி இருக்கிறோம், அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்மளோட பழைய வாழ்க்கையை சொல்கிறது ஒன்றும் கூச்சப்பட தேவையில்லை. ஏன்னா பழைய வாழ்க்கை திரும்பி போகிறது தான் அருவருக்கு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தேன்ட்டு மற்றவங்களுக்கு சொல்லி இதனால இப்படி மாறினேன், அதனால் அவங்கள கூட்டின்னு வர வேண்டியது தேவையான விஷயம். இப்போ அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். மற்ற இதில் நம்ம பிரகாசிக்கணும். அது மட்டும் இல்லை, வெறும் வாயில் சொல்கிறது மட்டும் இல்லாத நம்மளோட செய்கையிலையும் காட்டணும். இது ஒரு உதாரணம் சொல்லணுனாக்கா, ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே நான் ஒருத்தர்கிட்ட வேலை பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட நான் இன்னொருத்தர் கூட்டு போனேன் வேலைக்கு. நான் அவர்கிட்ட எப்பயுமே கோவமாக தான் பேசுவேன். இப்போ அவர்கிட்ட இவர் வேலைக்கு கொண்டு போய் விட்டு நான் வேறு ஊர் வேலைக்கு போயிட்டேன். அப்போ இவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு என்ன சொல்லணும், நீ பார்த்தா அப்படி பேசுகிற, உங்கள் அண்ணன் பார்த்தா அவர் மூஞ்சி பார்த்தாலே ஒரு சாந்தமாக இருக்குது, அப்படி இருக்கணும் புள்ளனா அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி தான் தேவனை நம்ம வெளிப்படுத்தணுனாக்கா அப்படி தான் நம்ம வெளிப்படுத்தணும். நம்மளோட கேரக்டர் இப்போ வெறும் ஃபேஸில் ஒண்டி காட்டாமல் நம்மளோட கேரக்டர் காட்ட வேண்டியது முக்கியமாக இருக்குது. இப்போ அந்த கேரக்டர் நம்ம வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப பெரிய விஷயம். அதை வளர்த்துக்கணும். நம்ம மத்திய 5ஆம் அதிகாரம் 14-16 கொஞ்சம் வாசிங்க. மத்திய 5:14-16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி போதும். உலகத்துக்கு நாம வெளிச்சமாக இருக்கிறோமா? வெளிச்சமாக இருக்கணும்னாக்கா மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுடைய செய்கைகள், நம்மளுடைய நடவடிக்கை, நம்மளோட கேரக்டர் நம்ம வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இது எதுக்காக மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் வாசிங்க. மத்திய 7ஆம் அதிகாரம் 21-22 கொஞ்சம் வாசிங்க, முடிச்சுக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். எதுக்காக அழைக்கப்பட்டவங்க? நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். இப்போ தேவனுடைய சித்தத்தை செய்தால் மட்டும்தான் நாம் பரலோகத்தில் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்படி இல்லாமல் கர்த்தாவேனாக்கா யாரும் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய சித்தம் என்னன்னாக்கா நம்ம மற்றவங்களுக்கு போய் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும், நம்ம அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும். இது எல்லாமே செய்தால் தான் அவங்க நம்மளை பார்த்து தேவன்கிட்ட வர வேண்டியதுங்களாக இருக்குது. அப்போ அதை போல் நம்ம இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா 4 பேர் கேட்குற மாதிரி ப்ரேயர் பண்ணுறது, 4 பேர் கேட்குற மாதிரி நல்லா ஒரு 4 பாட்டு பாடிட்டு அது மட்டும் வாழ்க்கை இல்லை. அது ப்ரேயர் முக்கியமாக தேவையாக இருக்குது. அது தேவன்கிட்ட நம்ம பேசுது. தேவன் நம்மக்கிட்ட பேசினா தேவனுடைய வசனம், அந்த வசனத்தை நாம் தெளிவாக கேட்டு புரிந்து கொண்டு அதை மற்றவங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி மற்றவங்களுக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன். நன்றி. முதலாவது செய்தி கொடுத்த சகோதரர்கள் எல்லா சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாட தலைப்பு நாம ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாம் யாருக்கு எனக்கு பதில் ஒளியின் பிள்ளைகள். ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒளி எங்கேருந்து வரும்? நம்ம ஒளி இல்லை, நம்ம விளக்கு. இதுலேருந்து வெளிச்சம் வரணும். விளக்குக்கு வெளிச்சம் வரணும் வேணும். எண்ணெய் போதுமா? திரி, தீ 3 சேர்த்து சொல்லுங்க.
திரி என்ன எண்ணெய் திரி தீ 3 சேர்த்து சொல்லுங்க. என்னை திருத்தி எண்ணெய் திருத்தி நாம திருத்தினாதான் நம்ம வெளிச்சமாக இருக்க முடியும். நாம் இன்னும் பழைய சுபாவத்தில் இருந்தோம்னா கிறிஸ்துவின் ஒளியாக நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆகையால் சரவணா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கிறது சந்தோஷம். ஏன்னா ஏன் சொல்ல வரேன்னாக்கா எல்லாருக்கும் அவ்வளோதான், நம்ம எல்லாரும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். வசனங்கள் நம்மளுக்கு நாம பேசிக்கிறது இல்லை. சப்போஸ் தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு வெளியே யார்கிட்டனா போய் பேசும்போது அங்கே தடுமாறக்கூடாது. என்ன தடுமாறினாலும் இங்கே நம்ம கரெக்ட் பண்ணிக்கினா நம்ம சகோதரி பேசிக்கலாம். நீங்கள் வெளியே போய் பேசும்போது ஒரு சாட்சியாக அங்கே நிற்கணும். அங்கே முக்கியமாக இங்கே சொல்ல வர விஷயம் அதுதான். வெளிச்சம்னா என்ன? சாட்சியாக நிற்கணும். சாட்சியாக நிற்கிறது வாழ்க்கை ஒரு பக்கம், தேவனை பற்றி பேசுகிறதும் ஒரு பக்கம். பேசணும் பேசுறதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். அப்படி நடந்தால் தான் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம். நம்ம வெளிச்சன்றது கிறிஸ்துவான்னு சொல்லிட்டு நம்ம ஆதார வசனம் பார்த்தா அதுக்கு மேலே வசனத்தே சொல்கிறார், நான் ஒளியாக இருக்கிறேன். அப்போ என்னை பின்பற்றவர்கள் நீங்களும் ஒளியாக இருக்கணும்னு சொல்லி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம விளக்காக இருக்கணும். இந்த விளக்கிலிருந்து வெளிச்சம் வரணும்னா நாம முதல்ல சீர்படுத்திக்கணும். அப்படி இல்லைனாக்கா உடன் இருக்கிறவங்கள கூட நம்ம, ஏன்னா நம்மளை பார்க்குறவங்க நிறைய பேர், ஒன்று உலகத்தார் பார்க்குறவங்க, இன்னொரு சபையார் நம்ம சகோதரிகளோட பார்க்குறோம். ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளே தப்பு இருக்குது, தப்பு இல்லாமல் யாரும் இல்லை, நம்ம 100% யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ தப்பு இருக்கும்போது கேட்கலாம். ஒருத்தருக்கு நம்ம அதான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு புத்தி சொல்லி அப்போ இப்படி சொல்லின்னு போனால் தான் நம்ம மேலே போக முடியும். இல்லை அவர் என்ன நினச்சிக்குவாருனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. கேட்குறோம் சில பேரை, அவங்க அதுக்கு ஆன்சர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று இப்போ நம்ம என்ன முதலாவது நம்மளை நாம் சீர்படுத்திக்கணும். அப்படி இல்லைனாக்கா அது என்ன ஆகிடும்னு சொன்னால், நான் தப்பாக போயின்னு இருக்கும்போது என்ன ஃபாலோ பண்ணுறவங்களோ குருடர் வழிகாட்டினா 2 பேருமே பள்ளத்தில் தான் போயிடும். அந்த மாதிரி அப்போ நாம் வெளிச்சத்தில் இல்லாமல் இருளில் போயிட்டு இருந்தோம்னா நம்மளை பின்பற்றுறவங்க நம்ம தொடர்ந்து வரும்போது அதுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நாம் புதுசாக போய் யாரும் ஆர்வஸ் பண்ணுறோமோ இல்லையோ அது ரெண்டாவது. ஆனால் இருக்கிறவங்களுக்கு இடர்களாக இருந்துடக்கூடாது. நம்முடைய நடவடிக்கைகள் இன்னொருத்தருக்கு இடரெல்லாம் இருந்துடக்கூடாது. அப்போ பவுல் கூட சாப்பிட்ற விஷயத்தில் கூட சொல்கிறார் இல்லையா, என் சகோதரனுக்கு அது பிடிக்கலைன்னா நான் விட்டுறேன். அப்போ நம்முடைய நடவடிக்கை கூட ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இடரெல்லாம் இருந்துட்டோம்னா மிகப்பெரிய தண்டனை. எந்திரங்களை கட்டி கடலில் தூக்கி போட்டுருந்தா. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நீ யாரும் உள்ளே கொண்டு வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இருக்கிறவங்களுக்கு இடர்கள் பண்ணிடாத. அப்படி பண்ணிட்டார் மிகப்பெரிய தண்டனை. ஆகையால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். நாம் முடிக்கிறது மாத்திரம் இல்லை, உடன் இருக்கிறவங்களையும் கூட நிதானமாக கொண்டு போக வேண்டிய அவசியம். யாருக்கும் மனசு புண்படுத்த மாதிரி பேச, யாரும் வரல எனக்கடா அன்பாக கேட்கலாம், ஏன் வரல எது வரல, நான் ரொம்ப கொஞ்சம் பேசுறதுனால நான் கற்றுக்கின விஷயம். நான் என்ன எப்போ பேசினாலும் எல்லாருக்கும் இப்படி சொல்லினா இருக்குவேண்ணா, இது பண்ணுங்க. அது என்ன இருக்குதுன்னா, நம்ம சொல்ல வர விஷயம் நல்லதுக்கு தான், ஆனால் எடுத்துக்கிற விஷயம் வந்து தப்பு. அதனால நம்ம கூட இன்னும் நம்மளை மாற்றிக்கணும். கடைசி காலத்தில் இருக்கிறோம், நம்ம ரட்சிப்பு நிறைவேற நாம பிரயாசப்படலாம். ஆகையால் செய்து கொடுத்த சகோதரனுக்கு மீண்டும் ஒரு விஷயம் எல்லாரும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக நாம் ஜெபித்து முடிக்கலாம்.